ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இத்தனை விஷயங்களை உன் கண்களில் காட்டுன நான் உனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை உன்னை தொட சொன்னேன். நான் என்ன நினச்சேனோ அதையே நீ சரியாக தொட்டுட்ட. ஏன்னா இப்போது உன் வாழ்க்கைக்கு தேவையாகவும் அவசியமாகவும் இருப்பது இதுதான்னு எனக்கு தெரியும். நீ எதிர்பார்த்த இந்த விஷயத்தையே, உன் கவலைகளை போக்கும் சக்தி கொண்ட இந்த விஷயத்தையே இன்னும் சற்று நேரத்தில் உன் வீட்டுக்கே நான் தேடி வந்து உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். நீ மனசில் நிறைய வருத்தங்களையும் கஷ்டங்களையும் வச்சுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் தவிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இதை தான் இப்போது உன் கைகளில் சேர்த்து நீ நிம்மதியோட சந்தோஷமான செல்வாக்கான செல்வ வளமிக்க வாழ்க்கையை வாழும்படி நான் செஞ்சிடுறேன் என் செல்லமே. இப்போது நான் உனக்கு செய்ய போகிற இந்த உதவி மூலமாக, உனக்கு தேவையானதை உன் கைகளில் கொடுப்பதின் மூலமாக உன்னுடைய கஷ்டமும் மன வருத்தமும் எல்லாமே முடிவுக்கு வந்துடும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது எப்படி நல்லது நடக்காமல் போகும்? அதனால தான் இப்போது உனக்கான எல்லாத்தையும் நல்ல விதத்தில் உன் கைகளில் ஒப்படைக்க வந்துட்டேன். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கவங்க யார் எப்படி இருந்தாலும் சரி, நீ எப்போதுமே மனசில் தைரியமான ஆளா, வலிமையுள்ள ஆளாக உன் தகுதியை உயர்த்திக்கிட்டே இருக்கணும். யார் உன்னை விட்டு விலகி போனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அதை நினச்சி வருத்தப்படுற அளவுக்கு தான் சூழ்நிலை மாறுமே தவிர, யார் உன்னை விட்டு விலகினாலும் அது எந்த விதத்திலும் உனக்கு கஷ்டமாகவோ நஷ்டமாகவோ இழப்பாகவோ பலவீனமாகவோ இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா சக்தியும் திறமையும் ஆற்றலும் உனக்குள்ள நிறைய இருக்கு. வாழ்க்கையில் எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழ்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் என் வராகி அம்மா பார்த்துக்குவாங்க. நீ நிம்மதியோடு இரு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாமே நல்லதாக தானே நடக்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் போல தான். ரயில் பயணம் அல்லது நடந்து போகிற பயணமோ எப்படி வேணால் யோசிச்சுக்கோ. அதில் நீ ஒரு இடத்துல நிற்காம நல்லது கெட்டது எது வந்தாலும் நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். போகிற பாதையில் இன்பம் வந்தால் அதை பார்த்து ரசித்து சிரிச்சுக்கிட்டே போ. துன்பம் வந்தால் உடனே அழுகாமல் கவலைப்படாமல் சோர்ந்து போய் நிற்காம அதையும் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு போக பழகு. ஆனால் எது வந்தாலும் எங்கேயும் தேங்கி நின்றுடக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ பாதியிலேயே நின்றுட்டினா உன்னுடைய வருத்தமும் துயரமும் இன்னுமே அதிகமாக மாறி போயிடும். அதனால தான் நதி போல வளைஞ்சு நெளிஞ்சு நீ போய்கிட்டே இருன்னு சொல்கிறேன். நதி நீர் ஓடி போகும்போது அதனுடைய பாதையில் நீ எவ்வளோ பெரிய தடங்கல்களை பாறாங்கல்லா தூக்கி வச்சாலும் அது அதையும் வளைச்சு நெளிச்சு சகிச்சு சமாளிச்சுக்கிட்டு போகத்தான் பார்க்கும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் எவ்வளவு பெரிய தடையும் தடங்கல்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் நீ எப்படியாவது அதை வளைஞ்சு நெளிஞ்சு அனுசரித்து சகிச்சு சமாளித்து தாண்டி போய் உன் இலக்கை அடையும் நோக்கத்தில் உறுதியாக இருக்கணும் என் செல்லமே. இந்த உலகத்தில் ரெண்டே விஷயந்தான் நடக்குது. ஒன்று ஏழை பணக்காரன் ஆகிறான், இல்லாட்டி பணக்காரன் ஏழை ஆகிறான். அப்படி ஏழையாக இருந்தவன் பணக்காரனாக ஆகும்போது அவன் தன்னை சுற்றி இருக்கிற உறவுகளையெல்லாம் மறந்து தான் பணக்காரன் ஆயிட்டோன்ற ஆடம்பரத்தில் ஆட ஆரம்பிச்சிடுறான். அதுவே ஒரு பணக்காரன் ஏழையாக ஆயிட்டானா அவனை சுற்றி இருக்கிற உறவுகள்லாம் எங்கே அவங்க நம்மக்கிட்ட உதவி கேட்டு வந்துடுவோன்னு நினச்சி அவனை மறந்து ஒதுக்கி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. மொத்தத்தில் காசு பணம் வந்துட்டா யாரோ ஒருவருக்கு யாரையாவது தெரியாமல் போயிடுது. காசு பணம் கையில் சேர்ந்தாலே கண்டு தெரியாத அளவுக்கு மனிதர்களை ஆட்டமாட ஆரம்பிச்சிடுறாங்க தானே. உனக்கும் அப்படிதான் இப்போது நிறைய செல்வத்தை அள்ளி கொடுக்க போகிறேன். ஆனால் நீ எப்போதும் அப்படி ஆணவத்தில் ஆடாமல் எண்ணத்தையும் செயலையும் நேர்மையாகவும் எளிமையாகவும் வச்சுக்கோ. எப்போதுமே நான் தான் பெருசு, என்கிட்ட தான் எல்லாம் இருக்குது, இனிமே நான் தாம்தும்னு செலவழிப்பேன், ஆடம்பரமாக நினச்சதையெல்லாம் வாங்குவேன், இஷ்டத்துக்கு அலைவேன்னு இல்லாமல் எளிமையாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். செயலில் எப்போவுமே நிதானமாக பொறுமையாக கவனமாக இருக்கணும். பணம் பதவி காமங்கிற ஆசைகளும் பேராசைகளும் இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடம் நீ எப்படி மனிதாபிமானத்தை எதிர்பார்ப்ப? இங்கே உள்ள மனிதர்களில் பாதி பேர்கிட்ட இதுதான் இருக்குது. அவன் ஒன்று பணத்தாசையோ அல்லது பதவி ஆசையோ அல்லது வேறு சில எண்ணங்களில் கொண்ட ஆசையாகவோ அல்லது பேராசை குடிகொண்டவனாகவோ இருக்கான். எந்த ஆசையுமே இல்லாத மனிதர்களை பார்ப்பது ரொம்பவுமே அரிதாகி போய்விட்ட உலகமாக இது மாறிடுச்சு.
நீ என்னவோ தினமும் எதையாவது நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. முதல்ல கவலைப்படதை நிறுத்து. உனக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்க வந்து விட்டேன் தானே. அப்புறமும் ஏன் எதையாவது சிந்திச்சு கவலைப்பட்டு சரியா தூங்காமல் வருத்தப்பட்டு வாழ்நாளை வீணாக்குகிறாய்? நீ நினச்ச எல்லா விஷயங்களுக்கும் இப்போது முடிவு தரணும்னு இந்த வராகியம்மா முடிவெடுத்துட்டேன். தோல்வி அடைஞ்சாலும் துவண்டு போக வேணாம். உன்னை தூக்கிவிட நான் இருக்கும்போது, என்னையே கதின்னு நம்பி வந்த உன்னை உயர்த்த நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லைனாலும் இனி வரும் காலங்களில் உன் கைகள் ஓங்கி நிற்கும். வேதனைகளும் சோதனைகளும் உனக்கு வருவதே மனிதர்களை நீ அடையாளம் கண்டுக்கணுங்கிறதுக்காக தான். நீ போகிற வழியில் உனக்கு வழித்துணையாக நீ அறியாமலேயே உன் உடன் நான் வர தயாராக இருக்கேன். யாராக இருந்தாலும் சரி, அதிகமாக பேசாமல் அளவோடு பேசினா போதும். உன் வாழ்க்கையில் நீ எப்போதும் எல்லா இடத்திலும் அளவோடு யோசித்து நிதானமாக கவனமாக வார்த்தைகளை செலவழிக்கக்கூடிய ஆளாக இரு. ஏமாற்றம் வரும்போது நல்ல மாற்றமும் உன் பின்னாலேயே உன்னை தேடி வரும். நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உன் ஏமாற்றத்தையே மாற்றி அமைச்சு உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பேன். என் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்வழியை காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் எனக்கு தெரியும். யாராவது உன்னை குறை சொன்னாலோ அல்லது யாராவது உன் மேலே பழி போட்டாலோ அதுக்காக நீ கோபப்படாத. நீ தப்பு செய்யலைன்னு எனக்கு தெரியும். ஆனால் அதை மற்றவர்களுக்கு வார்த்தைகளால் புரிய வைக்க முயற்சி செய்யாதே. அதற்கு பதிலாக நீ அப்படி கிடையாதுங்கிறத உன் வாழ்க்கையின் மூலமாக புரிய வைக்கணும். நீ வாழ்ந்து காட்டு. அதுவே அவர்களுக்கு பதிலடியாக இருக்கும். அவர்கள் சொன்னதெல்லாம் தப்புங்கிறத நீ வாழ்வதை பார்த்தே எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் வரும் என் செல்லமே. நீ என்னதான் உறவுகள் சொந்தம் மற்றவங்க நினச்சி பார்த்து பார்த்து அனுசரித்து போனாலும் சில தருணங்களில் நம்ம அடுத்தவங்களை பற்றி யோசிக்காமல் நாம் நமக்காகவே வாழ்ந்திருக்கலாமோன்ற எண்ணத்தை உனக்குள்ளே மற்றவங்க உருவாக்கிடுவாங்க. அதனால தான் அடுத்தவங்களை பற்றியே யோசிக்காமல் அடுத்தவங்களுக்காக மட்டுமே வாழாமல் உனக்காக வாழுன்னு சொல்கிறேன். நீ அதிகமாக பேச வேணாம். ஏன்னா நீ பேச்சை அதிகமாக வெளிக்கொட்டும் போது உனக்கு வேணுங்கிறவங்க கூட ஒரு கட்டத்தில் உன்னை வேணான்னு ஒதுக்கி வைக்க நினைப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ பேசுகிறத தப்பாக நினச்சிக்கிட்டு நண்பர்களும் உறவுகளும் கூட எதிரியாக மாறி போயிடுவாங்க. ஏன்னா நேரில் பேசுகிறது ஒரு மாதிரி இருக்கும். நேரில் பார்க்காமையே தொலைபேசி அது இதுன்னு பேசும்போது பேசுகிறதை கேட்பவர்களின் புரிதல் வேறு மாதிரி இருக்கும். நேரில் பேசினாலே தப்பாக நினச்சிக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் தொலைபேசியிலோ தூரத்தில் இருந்தோ பேசும்போது நீ சொல்ல வரத அவங்க எப்படி எடுத்துக்குவாங்கன்னு உன்னால் சொல்ல முடியுமா? அதனால தான் வேண்டாத பேச்சை பேசுவதை முதல்ல நிறுத்துன்னு சொல்கிறேன். பேச்சை குறைச்சிக்கிட்டினாலே உன் வாழ்க்கை மேம்படும். எல்லாரும் உனக்கு நண்பர்களாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மாறுவாங்க. வாழ்க்கையில் கவலைகள் வந்து போக தான் செய்யும். ஆனால் அதுக்காக என் வாழ்க்கையில் கவலை இருக்குது கவலையாக இருக்குன்னு அந்த கவலை மீது சிம்மாசனம் போட்டு நீ அமர்ந்துக்க கூடாது. கவலைகளை தூக்கி குப்பையில் போட்டுட்டு உன் வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய வேலைகள் மீது மட்டும் கவனம் செலுத்தப்பாரு என் செல்லமே. நீ என்னுடைய முகத்தை பார்க்குற இந்த நொடியிலிருந்தே உன் மனசில் இருக்க சோகங்கள் எல்லாம் மறைஞ்சு போய் சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்வேன். உன்னுடைய கடுமையான கஷ்ட காலங்கள் வரும்போதெல்லாம் இந்த வராகியம்மா என்ன மனசில் நினச்சிக்கோ. நீ என்னை சரணடைஞ்சிருக்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையிலிருந்தும் இந்த கஷ்ட காலத்திலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ முழுசாக என்னை நம்பலாம். உனக்கான வழியையும் வேதனைகளையும் நான் தாங்கிக்கிட்டு உனக்கான வெற்றிக்கான வழியை நான் காட்டுவேன்னு நீ என்னை நம்பலாம் என் செல்லமே. எத்தனை இடர்கள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் என் அம்மா வராகியை தவிர எனக்கு வேறு ஆறுதலே இல்லைன்னு நீ உறுதியாக இருக்கிற. அதனால தான் என் பிள்ளையான உன்னை தேடி உனக்கு கரம் கொடுத்து காப்பாற்றி கரை சேர்க்க இப்போது இந்த வராகியம்மா உனக்கு தேவையானதை கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்துட்டேன். எல்லாத்தையும் கடந்து வருவதற்கு உண்டான தைரியம் உனக்குள்ளே இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் கவலைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி உன்னை வாழ வைக்க நான் வந்துட்டேன். மாதம் முழுவதும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம்
10 நாள் ஆகிறதுக்குள்ளாகவே செலவு செஞ்சிடுற. 10-15ஆம் தேதிக்கு மேலே மறுபடியும் கையில் காசு இல்லாமல் ஏதாவது கடன் கிடைக்குமா, ஏதாவது வழி கிடைக்குமான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு தான் உன் வாழ்க்கை கஷ்டம் நிறைஞ்சதாக இருக்குன்னு எனக்கு தெரியும். வீட்டு செலவு, குடும்ப செலவு, குழந்தைகளின் படிப்பு செலவு, எதிர்பாராத செலவு, திருமண விசேஷங்களுக்கு செலவு, அது இதுன்னு எல்லா செலவையும் செஞ்சு விட்டு உனக்குன்னு ஒரு 100 ரூபாய் எடுத்து வைக்கக்கூட சேர்த்து வைக்கக்கூட முடியாத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையின் அவலநிலை இருப்பது எனக்கு தெரியும். ஆனால் வேறு வழி இல்லாமல் இந்த கஷ்டத்தை நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கங்கிறது எனக்கு புரியுது. அதனால தான் உன் வாழ்க்கை வருமானத்தை உயர்த்தி பொருளாதாரத்தை மேம்படுத்தி உன் வாழ்க்கைக்காக ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துடணும்னு உன்னை தேடி இந்த வராகி அம்மா வந்திருக்கேன். வாழ்க்கையில் சில நேரம் ஏதாவது ஒன்றை விட்டு போகும், எதையாவது ஒன்றை இழக்க நேரும். ஆனால் நீ முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டே இருக்கணும். நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் மிக சிறப்பாக சுவாரஸ்யமாக நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. நான் உன்னை உயர்த்துவதற்கான நேரம் வந்துட்டதால தான் உனக்கு தேவையானதை உன் கைகளில் கொடுப்பதற்காக ஓடி வந்தேன். இன்னுமே கூட உன்னை நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக உயர்த்துவேன். உன் எண்ணங்களும் உன்னுடைய செயல்களும் உனக்கு மிக நன்மை அளிக்கும். இன்னும் லட்சமும் கோடிகளுமாக நீ செல்வத்தை சேர்த்து வைக்க போற. நம்பிக்கைங்கிற அச்சாணியை மட்டும் உன் மனசில் நிறுத்திக்கிட்டு உன் வாழ்க்கைக்கான வேலைகளை செய். நீ எப்போதும் பொறுமையாக இருக்கும்போது உனக்கு சேர்ப்பிக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் சரியான நேரத்தில் உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்த்துருவேன். என்னையே சரணடைஞ்சு உன்னை முழுமையாக என்கிட்ட ஒப்படைச்ச பிறகு நீ என் மேலே முழு நம்பிக்கை வைக்கணும் தானே. உன் பாரம் மட்டுமல்ல, உன் பாவத்தையும் நானே சுமந்து எல்லா கஷ்டங்களையும் போக்கி நீ சந்தோஷமாக வாழும்படி உனக்கு தேவையானதை தரப்போகிறேன்.